ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் எந்த ஒரு ஆப்பில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்காம நம்ம அந்த ஆப்பில் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுவோமோ அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டை நான் நிச்சயமாக பார்ப்பேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஏஐடி ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஜாயின் ஆக முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மொதல் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உங்களோட மொபைல் ஆன்டிவைரஸ் எதாவது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஆன்டிவைரஸ்லாம் இப்போ வரக்கூடிய மொபைலில் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஆன்டிவைரஸ் வச்சுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களோட ஸ்டோரேஜையும் ரொம்பவே பிடிச்சிருக்கும், உங்களோட ரேமையும் ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்கு மொபைலையும் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்போ என்னோடய மொபைலில் ஏதாவது வைரஸ் ஏறினாலும் இல்லை மால்வேர்னாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் மொபைல் எப்போயுமே அப்டேட்லேயே வச்சுருக்கீங்க, அதாவது செக்யூரிட்டி பேட்ச்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைரஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். நீங்களே ஏதாவது லிங்க் கிளிக் பண்ணுற வரையோ இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணுற வரையோ தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணுற வரையோ உங்களுக்கு மொபைலுக்கு எந்த பாதிப்பு இல்லை. ஸ்கேன் பண்ணுறதுக்கு மொபைலில் சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஸ்கேனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மொபைலில் உள்ள எல்லா ஆப்பையுமே ஸ்கேன் பண்ணும். இதில் ஏதாவது மிஸ்லீஸ் ஆப் இருக்கோ இல்லை மால்வேர் இருக்கக்கூடிய ஆப் இருந்துச்சுன்னா இதிலே காமிச்சிடும். நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் எப்போயுமே எனபிள்லேயே வச்சுருங்க. ஏன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது மால்வேர் வந்துச்சுனாலும் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கையில் எல்லாத்துலேயுமே மொபைல் வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்களோட பேரண்ட்ஸ். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆப் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, எத்தனை ஏஜ் ரிஸ்ட்ரிக்டட் ஆப் டவுன்லோட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் உங்கள் பசங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 3 லைன்ஸை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும். அதை மட்டும் எனேபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது 4 நம்பர் உள்ள பின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஏஜில் உள்ள ஆப்ஸ் மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பப்ஜி மாதிரியான கேம்லாம் பார்த்தீங்கன்னா above 15 above 18 அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால அந்த ஆப் டவுன்லோட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ப்ளே ஸ்டோர்லேயே அந்த ஆப்ஸ் இருக்கிறது காமிக்காது. ஸோ நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இதே இதில் போய் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மூணாவது ட்ரிக் நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ட்ரிக் தான். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே டெய்லியும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த ஆப் யூஸ் ஆகுதோ யூஸ் இல்லையோ நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜில் ஒரு இடத்த பிடிச்சிக்கும், உங்கள் மொபைலோட ரேம்லையும் ஒரு இடத்த அதை ஆக்குபை பண்ணிக்கும். இதனால் உங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லேயும் வீக் ஆயிரும், ஸ்லோவும் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா பல ஆப்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றா அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் பல அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எப்படின்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வேண்டாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண தேவையில்லை. அது நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் அது பேக்ரவுண்டில் அன்இன்ஸ்டால் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஓகே, நாலாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரிக் தான். ஏன்னா நானுமே இது ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்போ ஒரு கேமோ இன்ஸ்டால் பண்ண போவீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ண போகையில் அந்த ஆப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணாமலே யூஸ் பண்ண முடிஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ளே ஸ்டோர்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே இன்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்லையும் இந்த ஆப்ஷன் இருக்காது. ப்ளே ஸ்டோர் குறிப்பிட்ட சில அப்ளிகேஷனுக்கு தான் அவங்க டெவலப்பர் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பக்கத்துலேயே ட்ரைட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் ஆகாமலே உங்களால் யூஸ் பண்ண முடியும் அந்த அப்ளிகேஷனை. ஆனால் இது ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியுமானா உங்களால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஃபுட் ஷாப் போகிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட இந்த இது எப்படி இருக்குன்னு கேட்டால் அவர் கொஞ்சத்தை சாம்பிளுக்கு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி தருவார். அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கொஞ்சம் பிச்சு தரும். இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டாக இருக்குது, இந்த ஆப் நல்லா இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுமானா சில அப்ளிகேஷனுக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஃப்ரீ ஃபயரில் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் சில அப்ளிகேஷன் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் மேலே இருக்கக்கூடிய சர்ச் பாரில் ட்ரை நவ் ஆப்ஸ் இல்லை ட்ரை நவ் கேம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பல ரிசல்ட் காமிக்கும். அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ட்ரை நவ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
ஓகே, நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரிக் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு யூஸ் ஆகக்கூடிய ட்ரிக், பல பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரிக். ஆனால் இன்னுமே சில பேருக்கு இந்த ட்ரிக்ஸ் இருக்கிறது தெரியல, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரியல. அது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்பை போய் பார்த்துருப்பீங்க ப்ளே ஸ்டோரில், இல்லை ஒரு கேம் போய் பார்த்துருப்பீங்க. மேபி இது பெரிய சைஸாக இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு அப்போதைக்கு முடியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பேரை மட்டும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டவுன்லோட் பண்ணலான்னு யோசிக்கும் போது அது என்ன ஆப்போ இல்லை கேமோ அதோட பேரே நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அதை தேடி நீங்கள் ரொம்ப சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இதுக்கு பொதுவாக இதை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஆப் இல்லை கேம் ப்ளே ஸ்டோரில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு விஷ்லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விஷ்லிஸ்ட்டில் சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கக்கூடிய 3 லைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விஷ்லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லா இதுவுமே அதில் காமிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அது வேணும்னா அப்போயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது அந்த லிஸ்ட்லேயே காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது ரிமூவ் பண்ணால் அதே மாதிரி தான். நீங்கள் விஷ்லிஸ்ட் ஓப்பன் பண்ணி எந்த ஆப் வச்சுருக்கீங்களோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் விஷ்லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் எதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சி டைம் இல்லை, உங்கள் ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்தாலும் சரி, கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட வாட்ச் லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் எப்போ இருக்கோ அப்போயே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்குது, வேறு சோஷியல் மீடியாஸில் இருக்குது. ஆனால் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஸோ உங்களுக்கு அது தெரியலனா இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பல பேருக்கு யூஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸாக இருந்துச்சா கீழே இருக்கக்கூடிய லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி யூஸாக இருக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஷேர் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நம்ம சேனல் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக உடனே கொண்டு வந்துடும். நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம். நன்றி.